அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வில்லம் தேடி வரக்கூடிய ஒரு நற்செய்தியால் உங்களுடைய விதியே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் இல்லம் தேடி வரும் ஒரு நல்ல செய்தியால் அவருடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்று உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறாரு. பொதுவாகவே எங்கிருந்தாலும் ராசிநாதன் எந்த ராசியை பார்வையிடுகிறாரோ அந்த ராசியினுடைய நன்மைகளை அதிகரிப்பாரு. அந்த வகையில தற்போது அதே மாதிரி உங்களுடைய கிரக சஞ்சாரம் அமைஞ்சிருப்பதால் எதிர்பாராத பல நன்மைகளை இந்த வாரங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கேது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பலமாக இருக்கிறார். 5இல் சுக்கிரன் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பொருளாதாரம் என்பது இந்த வாரங்கள்ல நன்றாகவே இருக்குங்க. அதே போல ஏற்கனவே உங்களுக்கு கடன் சம்பந்தமான தொல்லைகள் இருந்து அப்படின்னா அவை அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த வாரங்கள்ல எதிர்பார்க்கலாங்க. குடும்ப சூழல் கருத்து வேற்றுமை இன்றி அனுகூலமாக இருக்குங்க. தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையினுடைய முன்னேற்றம் சாதகமாக அமையுங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்கள் காதில் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்பட இருக்கு. இதன் காரணமாக உங்களுடைய பொருளாதார சிறந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனியும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதன் விஷயங்களை எடுத்து காட்டுது. வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனத்தோடு இருங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்துக்கோங்க. அதே போல தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அஷ்டம செவ்வாய் என்பதால வார்த்தைகளை அளவோடு பயன்படுத்துங்க. சில விவகாரங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரை செல்லும் என்பதால் அதிக கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரை குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே நன்மை செய்யும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. உங்களுக்கு மற்றவர்களால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாது. வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் அதற்கேற்ப சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. குடும்ப சூழ்நிலை நிம்மதி அளிக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றம் பெருமையை தருங்க. அது மட்டும் இல்லாம அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்கும். வயோதிகர்கள் மற்றும் நிரந்தர உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் விருச்சிக ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய நிலையினால் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம் வெளியுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. குறிப்பா இந்த விருச்சிக ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னு வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு
அதற்கு பிறகு வரனை நிச்சயித்துக்கோங்க. இவ்வளவு நாட்களாக வரன் அமைப்பதில் இருந்த தடங்கல்கள் குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய பணிகள்ல மிக கவனமாக இருப்பது அவசியங்க. இக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. முக்கிய அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்லும் போது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரையில் இரவு நேர பணிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. பண விஷயங்கள்ல கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருங்க. சந்தையில் கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் லாபம் ஒரே சீராக இருக்குங்க. நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்க இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் மட்டும் அனுகூலமாக இல்லைங்க. கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அஷ்டம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு பாடங்கள்ல கவனம் குறைவு உண்டாகும். தக்க தருணத்தில் நினைவாற்றல் பாதிக்கப்படுங்க. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு வந்த நிலையில அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலையில சூரியனும் அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகள்ல சற்று கவனமாக இருங்க. அதே போல் அடிக்கடி ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக செலவுகள் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடும்ப சூழ்நிலை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விருச்சிகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கந்த சஷ்டி கவசம் பாடிங்க. அதே போல் சிவந்த பூக்களால் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.